வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு வச்சு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சபரிமலை யாத்திரையோட 4வது பகுதி. இப்போ பம்பை யாத்திரையில் குளிச்சுட்டு நம்ம கன்னிமலை கணபதியை கும்பிட்டுட்டு சன்னிதானம் நோக்கி போகிற வீடியோ தான் இதில் ஷூட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மழை ஃப்ரெண்ட்ஸ், கன்னிமலை கணபதியில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதிலேருந்து நம்ம படியேற ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம படியேற போகிறோம். கன்னிமலை கணபதியில் தான் நம்மளுக்கு விர்ச்சுவல் டிக்கெட், அதாவது நம்ம முன்பதிவு சீட்டை இங்கே தான் நம்ம ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய இடத்துல நான் உங்கள்கிட்ட நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விர்ச்சுவல் டிக்கெட் இங்கே தான் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வழியாக நம்ம போனோம்னா 2 பாதை பிரியும். ஒன்று பார்த்திங்கன்னா நீலிமலை ஏற்றம் பாதை, இன்னொன்று சுப்பிரமணிய பாதை, அதாவது ஐயப்ப பாதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஐயப்ப பாதை வழியால் தான் நம்மளுக்கு கீழேருந்து மேலே மலைக்கு தேவையான கடைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிராக்டர் மூலிமா கொண்டு வருவாங்க. அந்த டிராக்டர் மூலிமா கொண்டு வரதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பார்த்துங்க. என் சேனலில் நிறையா சபரிமலை போன வீடியோவும் இருக்கும். இன்றைக்கி புரட்டாசி மாதம் போன வீடியோங்கிறதுனால அதை நான் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். மேக்ஸிமம் திருப்பதி போன வீடியோ, சபரிமலை போன வீடியோ, கொஞ்சம் கோயிலுக்கு போன வீடியோ தான் என் சேனலில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னது டவர்லாம் இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரோலின்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்திங்கன்னா நம்மளால் எங்கே ஏற முடியலையோ, எந்த பாத்திரத்தில் நம்ம கஷ்டப்படுறோமோ அங்கங்கெல்லாம் நம்ம பக்கத்தில் உட்காந்து சாமி ட்ரோலி இருக்குது அழைச்சிட்டு போவா, சாமி ட்ரோலி இருக்குது அழைச்சிட்டு போவா காமி அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கொஞ்சம் பேசுவாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறோமோ, மூச்சு திணறோமோ, நம்மளுக்கு முடியாமல் பட்சத்தில் அவங்க பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு கேட்பாங்க. நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ட்ரோலி தூக்குறவங்க எல்லாருமே ஒரு 70% 90% தமிழர்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன பாதைன்னு சொல்லுவாங்க இந்த பாதையை. இந்த பாதையில் பார்த்திங்கன்னா நீலிமலை பாட்டம்லேருந்து நீலிமலை ஏற்றம் வரைக்கும் ஒரு குத்துக்கு ஒரு ஏற்றம் ஏறும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாச்சி மேடு பாட்டம்லேருந்து அப்பாச்சி மேடு டாப் வரைக்கும் ஒரு ஏற்றம் ஏறும். இந்த 2 ஏற்றம் தான் நம்மளுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். மற்றபடி இந்த பாதையை நம்ம சுலபமாக கடந்துடலாம். இந்த பாதையில் நம்மளை ஐயப்பன் ரொம்ப சோதிப்பாப்பில். ஆனால் நம்ம விரதத்து மேலேயும் நம்ம ஐயப்பன் மேலேயும் நம்ம நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம்னா நம்மளை ஈஸியாக ஏற்றி விட்ருவாப்பில். நம்மளுக்கு இடையில களைப்பாடுறதுக்கெலாம் இடையில பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும் இந்த பாதையில். ஸோ இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன பாதையில் பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல நம்ம கார்டியாக் சென்டர்னு 2-3 சென்டர் திறந்துருக்காங்க, மருத்துவ முகாம் திறந்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா இதய நோய் உள்ளவங்க, மூச்சு திணறல் பிரச்சனை உள்ளவங்க, மூச்சு விட சிரமப்படுறவங்க, இதில் ஏறுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பம்பையிலேருந்து மலை ஏற 5 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ மணி 5:30. இப்போ நம்ம வந்து நீலமலை டாப்புக்கு வந்துவிட்டோம். இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து சன்னிதானத்தை அடைஞ்சிடலாம். இந்த மலையை வந்து நம்ம சரியாக ஏற ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் நம்ம ஏறிடலாம். கூட்ட நெரிசல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வாட்டிக்கு மேலே வந்த என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என் அனுபவத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்த மற்றவங்க வேகமாக போகிறாங்க, அவங்களோட நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மலையில் நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்ம உடம்புல எவ்வளோ தெம்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மலை ஏறணும். நம்ம மலையை வந்து ஒரே மூச்சில் ஏறணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு எப்பப்போலாம் முடியலையோ அப்பப்போலாம் சத்தமாக ஓய்வு எடுத்து பொறுமையாக நம்ம இந்த மலை ஏற வேண்டியதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வீட்டை விட்டு கிளம்பி ஐயப்பனை பார்க்க வந்தோமோ அதே மாதிரி ஐயப்பனை பார்த்து வீட்டுக்கு போன ஒரே நம்பிக்கையில் நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டை மலை ஏற ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மலை ஏறுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புல அதிகமாக வந்து நீர் இழப்பு தான் அதிகமாக ஏற்படும். அதிகமாக வியர்ப்பதுனால உடம்புல டயர்ட்னஸ்ஸு, தலைவலி, ஒரு சோர்வு ஏற்படும். இதை நம்ம போக்குறதுக்கு அதிகமாக நம்ம தண்ணி குடித்தாலே போதும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அவங்க பக்கத்துலேயே குளுக்கோஸு இல்லைன்னா கொஞ்சம் மிட்டாய் லெவல் வச்சுக்கலாம். இடையில கடைகளில் இந்த குளிர்பானங்கள்லாம் விற்கிறாங்க, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்ம பயணத்தை தொடரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி மேட்டில் உண்ட வழிபாடுன்னு சொல்லுவாங்க. வனத்தில் உள்ள தேவதைகளுக்கும் கடவுள்களுக்கும் நம்ம உணவு அளிக்கிற முறைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அரிசி மாவாலான உருண்டையை நம்ம வீச சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சித்திரை மாதம், அப்புறம் ஆடி மாதம், இப்போ புரட்டாசி மாதம் வந்திருக்கேன். இப்போ ஐப்பசி மாதம் வர்றது எனக்கு பிளான் இருக்குது. நம்ம ஐப்பசி மாதம் நான் வர்றப்போ நான் ஐயப்பன் கோயிலை சுற்றிலும் உள்ள நடக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மலை ஏறுறத கொஞ்சம் அழட்டிக்காமல் ஏறணும். நம்ம உடம்புக்கும் கஷ்டம் கொடுக்காம, மனசுக்கும் கஷ்டம் கொடுக்காம, ஐயப்பனை மனசில் வச்சுக்கிட்டு பொறுமை காத்து எப்போ போனாலும் ஐயப்பன் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம பொறுமையாக ஏறினா போதும். நம்மள போய் ஐயப்பனை பார்த்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், சபரி பீடத்துக்கிட்ட நம்ம ஒரு கடையில் உட்காந்து நம்ம வந்து ஒரு லெமன் சோடா சாப்பிட்டோம். கொஞ்சம் எனர்ஜிக்காக, உடம்புல நீர் சத்து கொஞ்சம் ஏற்றணுங்கிறதுக்காக இடையில மூலிகை தண்ணீர்லாம் நிறையா குடித்தோம். இருந்தாலும் ஒரு லெமன் சோடா சாப்பிட்டோம். இப்போ எப்படி இருக்குது? புளிக்குதான் பாரு. சபரி பீடம் தாண்டோன்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வறுத்த நிலக்கடலை வாங்கி சாப்பிட்டோம். அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, சூடாகவே இருந்துச்சு. இங்கே என்னென்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலையை உப்பு போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அதை அப்படியே போட்டு சூடு மணலில் போட்டு வறுப்பாங்க நம்ம ஊர் பக்கம். இங்கே வந்து பச்சை கடலையை அப்படியே போட்டு வறுத்து கொடுக்குறதுனால அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மொத்தம் 18 செட்டு இருக்கும். 18 செட்டு முடிஞ்சாலே நம்மளுக்கு வந்து ஏற்ற இறக்கமான பாதை முடிந்ததுன்ற அர்த்தம். இதுக்கப்புறம் செட்டு இல்லை, முடிஞ்சிட்டு 18 செட்டு முடிஞ்சிட்டு. நீ 200 அன்றைக்கி எவ்வளோ கேட்டான் அவனுக்கு? 200 வாங்கிட்டு வந்துடு. அப்பயே இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடு 200 இல்லையே, ஒரே வாட்டி தான் ரூம் எடுத்தோம். ஹலோ ஹலோ ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சுப்பிரமணிய பாதைன்னு சொல்லுவாங்களா, ஐயப்பன் பாதையும் நீலமலை ஏற்றம் பாதையும் ஒன்றா சேர்ற இடம். இந்த வழியால் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராக்டருக்குலாம் நம்ம மலைக்கு தேவையான ஜாமான்லாம் கீழேருந்து பம்பையிலேருந்து எடுத்து வந்து சேர்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நேரத்தில் டோலி தூக்குறவங்க அதிகமான காசு வசூலிக்கிறாங்களேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக இடையிடையே டோலி செக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று திறந்துருக்காங்க. அங்கே 2-3 காவலர்கள்லாம் உட்காந்து இந்த டோலி எவ்வளோ நீங்கள் ஏறினீங்க, எவ்வளோ பேசுனாங்க உங்கள்கிட்டன்னு செக் பண்ணிட்டு தான் அங்கே உங்களை நம்ம மேலேயே அனுப்புகிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ரீசனபிள் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஒரு வாட்டி மேலே ஏறுறதுக்கும் இறக்கி விடுறதுக்கும் 3500 பேசிக்கிறாங்க. கொஞ்சம் ரீசனபிள் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மரக்கூட்டம்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இப்படியே இந்த சன்னிதானத்தை சுற்றி உள்ள ஏரியாலாம் பார்க்குறப்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை பார்த்தாலே தெரிஞ்சு கூட நம்மளுக்கு சன்னிதானத்துக்கிட்ட வந்துட்டோம்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முடிகட்டின சாமி தனியாக ஒரு லைன்லேயும் நம்ம ஒரு லைன்லேயும் போயிடுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா 18 படி ஏறி சாமி பார்க்க போயிடுவாப்புல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவில் தரிசனம்னு ஒரு லைன் ஒன்று இருக்கும். அந்த வழியாக ஏறி நம்ம சாமி பார்க்க போயிடுவோம்.
படி பூஜை நடந்துருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் லைன் நம்மள தங்க வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவே சாமி பார்த்தோம். நம்மள வந்து போன்னு கூட சொல்லல அவங்க. எவ்வளோ நேரம் நம்ம இருந்து ஐயப்பனை பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் நின்று பொறுமையாக ஐயப்பனை பார்த்து மனமுருகி வேண்டிக்கிட்டு அப்புறம் நம்மளால நினச்சி அந்தாண்ட போனோம். ஏன்னா படி பூஜை நடந்ததுனால கீழேருந்து எந்த மேலே முடி கட்டின சாமி யாரும் மேலே வரல. ஸோ நம்ம சிவில் தரிசனத்தில் உள்ளவங்க எல்லோரும் கம்மியாகவும் இருந்ததுனால நம்ம ஐயப்பனை நம்ம வேண்டிய தேவையான அளவு நம்ம வேண்டிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கீழே படி பூஜை நடக்கிறதுனால மேலே கூட்டம் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஐயப்பனை எவ்வளோ வேண்ட முடியுமோ வேண்டியாச்சு. வேண்டி முடிச்சுட்டு கோயிலுக்கு பின்னாடி போய் உட்காந்தாச்சு. உட்காந்து ஒரு சில ஐயப்பனையும் நிலாவையும் பார்த்த மாதிரி ரசித்த மாதிரி உட்காந்துட்டோம். எல்லோரும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற ஐயப்பனை வேண்டிக்கிட்டு என் கூட நீங்களும் சேர்ந்து மலையேறி இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேன். சாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச கருத்தை கீழே தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஐப்பசி மாதம் கண்டிப்பாக சபரிமலை வருவேன் மாத பூஜைக்கு. அப்போ கோயிலை சுற்றி உள்ள இடங்களையும் கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்பிக்கையோடு உங்களை விடைபெறுவது பிரபா லைஃப்ஸ். தேங்க்யூ.